கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலுக்கு எதிராக அதிகாரிகள் எடுத்துள்ள நடவடிக்கைக்கு தமிழர்கள் உட்பட தெற்காசிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஆனால் இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். சமீபத்தில் மிரட்டி பணம் பறித்த வழக்குகளுடன் தொடர்புடைய 3 பேரை கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் நாடு கடத்தியது. மேலும் கனடாவில் தங்க அனுமதிக்கப்படாத 78 பேரை விசாரித்து வருகிறது. அத்துடன் வன்முறை குற்றங்களை செய்ய கனடாவுக்கு வரும் எவரும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் நினா கிரீக்கர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ள நிபுணர்கள் இதில் அதிக வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு சரேயில் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்புடைய வழக்குகள் 65 ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் 35 வழக்குகளில் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இவற்றுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றங்களை முறைப்பாடு அளிக்க ஊக்குவிக்கும் என சமூக குழுக்கள் நம்புகின்றன. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் போதுமான பாதுகாப்பு கிடைக்கவில்லை என முன்னாள் அரசியல்வாதியும் வானொலி தொகுப்பாளருமான ஜின்னி சிம்ஸ் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிலருக்கு தனியார் பாதுகாவலர்களை நியமிக்கவோ அல்லது தற்காலிகமாக நகரத்தை விட்டு வெளியேறவோ கூறப்படுகிறது. குற்றங்களை முறைப்பாடு அளித்த பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பாக உணராவிட்டால் பலர் அமைதியாக இருப்பார்கள். இது எதிர்காலத்தில் பிரச்சனையை இன்னும் ஆபத்தானதாக மாற்றும் என அவர் எச்சரித்துள்ளார்.